ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்கன்னா 5 முறை சாம்பியன் கோப்பைகளை வென்று கொடுத்த தோனி அவர்கள் அந்த அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார். அடுத்து வரும் ஐபிஎல்லிலுமே சென்னை அணிக்காக அவர் விளையாட வேண்டும் என ரசிகர்களுமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் காரணமாக வலியால் அவஸ்தைப்பட்டு வருவதும் அதனுடைய காரணமாக அவர் ஓய்வு பெற்று விடுவார் என தகவல்களுமே வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலுமே இது குறித்து விரைவில் அறிவிக்க இருப்பதாக அணி நிர்வாகத்திடம் தோனி அவர்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில சிஎஸ்கே அணி அதானி குழுமம் வாங்கியிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி மேலும் தற்பொழுது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் சிஎஸ்கே அணி நிர்வகிக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுவரை அந்த அணி நன்றாகவே செயல்பட்டு வருவதும் அது தவிர வருமானத்தையும் குவித்து வந்துட்டு இருக்கு. மேலும் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட அணியாகவும் சென்னை அணி விளங்கிட்டு இருக்க நிலையில மேலும் வருமானத்தில் சிறப்பாக இயங்கும் ஒரு அணியை எந்த ஒரு நிறுவனம் விற்க முன்வராது. அதே போல இது உண்மை இருக்காது என்று சென்னை ரசிகர்கள் நம்புவதும் அதானி குழுமம் யூபிஐ பரிவர்த்தனையில் செயல்பட முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. இதற்காக கடந்த சில நாட்களாக பல்வேறு வங்கிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.